வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை எப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபிங்க. இது செஞ்ச பிறகு ஒரு நாள் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். இப்போ வந்து 1.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கப்பில் தான் வந்து நான் 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த குக்கிங் ஆயில் உப்பு வந்து தண்ணியோட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவு நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நார்மல் பச்சரிசி மாவு. இப்போ மாவு சேர்த்ததை வந்து சிம் பண்ணிவிடுங்க, சிம்மிலே இருக்கட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க, கட்டி இல்லாத கலந்து விடுங்க. இப்போ 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாத நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கை பொறுக்கிற சூடு வரட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே விடுங்க, இது ஆறட்டும். இப்போ நம்ம எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 3/4 கப் மைதா மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மாவோட. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாகவே பிசைந்துக்கலாம், ரொம்ப டைட்டாக பிசைய வேணாம். நம்ம போலிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி கொஞ்சம் லூஸாகவே பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக பிசைந்துருக்கோம் பாருங்கள். இப்போ இது நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். இது 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ மாவு கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. இப்போ இதை வந்து கட்டி இல்லாத நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா இப்போ நான் 1/2 கப் அளவு நம்ம மாவு எடுத்த கப்புலேயே 1/2 கப் அளவு தண்ணி வெதுப்பாக காய வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு மாதிரி ரொம்ப கட்டியாக பிசையக்கூடாது, அதை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக பிசைந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மாவு எடுக்கிறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க, மாவு மேலே காஞ்சி போகாது இருக்கும். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். தேவையான சைஸில் வந்து நம்ம உருண்டை பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு எடுக்க சொல்லுவேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும். இப்போ நீங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி மேலே வந்து மாவு காஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா வெதுப்பான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் பிசைந்து எடுத்து செய்யுங்க. நான் எல்லா மாவுமே உருண்டை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சைடு பாருங்கள், மைதா மாவு வந்து நல்லா 1/2 மணி நேரமாக ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதில் 1/4 பாகம் அளவு தான் நம்ம மைதா மாவு எடுக்கணும், நிறைய எடுத்துடாதீங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மெலிசாக வந்து இந்த மாதிரி கையிலே தட்டிங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து இதை வச்சுட்டு அரிசி மாவு நம்ம உருண்டை வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போலி எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட் தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ண சொல்ல நம்ம உள்ளே வச்சுருக்கிற அரிசி மாவு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு எது ஒன்றாலும் கீழே வந்து தூவி விட்டு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிருக்கோம் பாருங்கள். திக்னஸ் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு ஒட்டாது கையில். இப்போ சூடான தவாவில் சேர்த்துடலாம். இந்த ரொட்டி சேர்த்ததுமே வந்து ஃப்ளேம் மீடியமாக வச்சுடுங்க. இப்போ சேர்த்ததுமே கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த மாதிரி பபுள்ஸ் வரும், அப்போ திருப்பி விடுங்க. இதுக்கு மேலே வந்து ஆயில் நெய் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம், எதுவுமே சேர்க்காதீங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் நெய் எதுவுமே சேர்க்கல, எந்த அளவுக்கு நல்லா எழும்பி வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸ்லேயும் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லைனா தக்காளி தொக்கு, இது 3மே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு காம்பினேஷனாக மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன். இதை செய்யறதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம்.
இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், நல்லா கலர் மாதிரி வதங்கணும். அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த பச்சை வாசனை வர மாதிரி இருக்குங்க. இப்போ நல்லா இந்த வெங்காயம் கலர் மாதிரி வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து இதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துடலாம். இப்போ இதிலே வந்து அரை ஸ்பூன் சோம்பு, இப்போ 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துருங்க. இப்போ இது சேர்த்த பொருள் எல்லாமே லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ பெரிய தக்காளியை 2 தக்காளி எடுத்து ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இதோட வந்து கொத்தமல்லி தண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எப்பவுமே கொத்தமல்லி சேர்க்கறதோட இந்த மாதிரி தண்டு சேர்த்துங்க, கிரேவி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், நிறைய வதங்க தேவையில்லை. இப்போ இதோட வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது ஆறின பிறகு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். நம்ம சேர்த்த மிளகு சீரகம் எல்லாம் நல்லா நைஸாக அரைப்படணும். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்றேன். இப்போ எண்ணெய் சூட இருந்து ஒரு 4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்கறது தான் 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்க சொல்ல வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள், இது நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து இதில் 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 1 கேஜி மட்டனுக்கான அளவு தாங்க நான் சொல்கிறது. இப்போ இஞ்சி பூண்டுலேயே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க. அப்போ தான் இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரும். இப்போ நான் 1 கேஜி அளவு மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த உப்பு இஞ்சி பூண்டோடு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு வந்து மட்டன் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இப்போ நான் வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நம்ம வதக்கி அரைக்க சொல்ல. இப்போ வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க. 1 கேஜி மட்டனுக்கு வந்து நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்தூளுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்த மசாலாவோட இந்த மட்டன் வந்து நல்லா வெந்து வர சொல்ல தான் இந்த மட்டன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் பாருங்கள், நல்லா மசாலா பிடிச்சி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தான் நம்ம அரைச்ச மசாலா சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இதை வந்து நான் கிரேவியாக தான் செய்கிறேன். இப்போ ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 4 ஸ்பூன் வந்து கறி மசாலா, கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உப்பு செக் பண்ணிங்க, கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் விசில் வந்து அதிகமாக விட்டுட்டாலும் மட்டன் வந்து ரொம்ப வெந்துடும், சாப்பிட சொல்ல அந்த டேஸ்ட் வராது. இப்போ நான் 4 விசில் விட்டு இப்போ பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டா நம்மளுக்கு அருமையான டேஸ்ட்டில் வந்து மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டான லேயர் ரொட்டி. இது கூட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சாதம் சேர்த்து செய்ய போகிறோம். சாதம் சேர்த்து செய்யறதுனால பரோட்டா டேஸ்ட்டை விட ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்ட்னஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் பரோட்டாவை விட ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க இதை. இப்போ இது செய்யறதுக்கு நான் 2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 2 கப் மைதாவுக்கு அதே கப்பில் 1 கப் சாதம் சேர்த்துக்கலாம்.
1 கப் சாதம் வந்து கரெக்டாக இருக்கும். சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குங்க. இப்போ 1 கப் சாதத்துக்கு அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில். இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த ஆயில் வந்து மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அப்படியே பிசைந்துட்டு இருக்கேன். இப்போ தண்ணி சேர்க்காதையே எனக்கு வந்து மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசைந்து விட்டுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைந்து விட்டுக்கிறேன். சாதம் அரைச்சி சேர்த்ததுனால தண்ணி எதுவுமே தேவைப்படல. இப்போ மாவு பாருங்கள் நம்ம கரெக்டாக பிசைந்துருக்கோம். இப்போ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ மாவு வந்து 1 மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது. இதை வந்து சப்பாத்தி கட்டையில் இல்லைனா கவுண்டர் டாப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கவுண்டர் டாப்பில் தாங்க தேய்க்க போகிறேன். எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கவுண்டர் டாப்பில் தேய்க்கிறது. இப்போ மாவு வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கையில் நல்லா இழுத்து நல்லா பிசைந்து விட்டுங்க. இந்த மாதிரி இழுத்து பிசைய சொல்ல ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைந்து எடுத்துங்க. இப்போ இதை வந்து நான் 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாகம் வந்து ஒரு ஈர துணியால் மூடி வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு காயாது இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிட்டு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சு எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சாச்சு. தேய்க்கிறதுக்கு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டு தேய்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாத வரும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ இதுக்கு மேலே வந்து மைதா மாவு தூவி விட்டுங்க. தூவிட்டு வந்து கையில் வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ண சொல்ல நம்மளுக்கு நல்ல லேயராக கிடைக்கும். இப்போ ஒரு சைடு வந்து மடித்து விட்டுக்கலாம். இப்போ மடித்து விட்ட சைடும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் வந்து மடித்து விட்டுது இதுக்கு மேலேயும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடும் மடித்து விட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு தூவி விடுங்க. பாருங்கள் இந்த சைடு வந்து இந்த மாதிரி மடித்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சமாக மாவு வந்து கீழே தூவி விட்டு தேய்ச்சிங்க. ரொம்பவும் திக்காக தேய்க்காதீங்க. ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்கன்னா வந்து லேயராக நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ தவா வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தது. அப்படி திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. நம்மளுக்கு நல்லா வந்து எழும்பி வரும். ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்க. இப்போ பாருங்கள் இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வேகட்டும். கலர் நல்லா வரட்டுங்க. இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து இருக்குது. இப்போ ஹாட் பாக்ஸில் சேர்த்துங்க. இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது செஞ்சு ஒரு நாள் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லேயராக இருக்குது பாருங்கள். இந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ இதுக்கு காம்பினேஷனாக சிக்கன் செமி கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ சேர்த்துங்க, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துங்க. இப்போ இது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். இப்போ அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததோ அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்த மசாலா எல்லாம் 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவு தாங்க.
இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடே இருந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துங்க. இப்போ மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக ஒரு 4 இலை வந்து புதினா சேர்த்துங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ இது எல்லாமே இந்த இஞ்சி பூண்டோடு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளியாக நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் வந்து சிக்கன் சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கனில் வந்து கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊறின்னு இருக்குது. இந்த மாதிரி செய்ய சொல்ல வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து. இப்போ நான் உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே வந்து ஒரு 4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாலே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து இந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிச்சி வெந்திருக்கு. இப்போ காரத்துக்கு வந்து நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஏன்னா நான் 1 ஸ்பூன் வந்து ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், மிளகு காரமும் இருக்குது. இப்போ அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து அப்படியே இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, நம்ம செமி கிரேவி தான் செய்ய போகிறோம். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிங்க. இப்போ எது கம்மியாக இருக்கோ அது வந்து இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதி வரட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரணும். இப்போ திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது, இது கரெக்டாக இருக்கும் செமி கிரேவிக்கு. இப்போ நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆனதான் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் செமி கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டா ஒரு அருமையான டேஸ்ட்டில் வந்து சிக்கன் செமி கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சிக்கன் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.